பரத் 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 அம்மா அம்மா என்னமாச்சு? இல்லம்மா, அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுமா. பரத் பரத் அண்ணன் நம்மளை விட்டுட்டு போய் 1 வாரம் ஆச்சுமா. அம்மா அம்மா பரத் நான் தற்கொலை பண்ணிக்கலாமா? என்னை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டாங்களா? யாருடா? பரத் பரத் எங்கடா போன? பரத் அம்மா அம்மா பரத் வந்துட்டியாடா? யாருடா உன்னை கொன்னது? சொல்லாமே போயிட்டேடா. சொல்லுடா, யாரு உன்னை கொன்னது? யார்ட்டமா பேசிட்டு இருக்க? அண்ணன் அண்ணன் வந்திருக்கான் பாரு. அண்ணன் தற்கொலை பண்ணிக்கலையா? யாரா உன்னை கொன்னுட்டாங்களா? சொல்லுடா பரத், யாருடா? யாருமே இல்லையம்மா. ஐயோ, அண்ணன் இங்க தானே நிக்கிறான். உன் கண்ணுக்கு தெரியலையா? அம்மா, நீ அண்ணனை பத்தி நினைச்சுக்கிறதுனாலதான் உனக்கு அப்படிலாம் தோணுது. சொன்னா புரிஞ்சுக்கோமா. ஐயோ இல்லம்மா, அண்ணன் இங்க தான் நிக்கிறான். பரத் பேசுடா. அம்மா, அதான் சொல்றேன்ல. அண்ணா தெரியறடா. அண்ணன் உன் கண்ணுக்கு தெரியறடா. பரத் சொல்லுடா, யாருடா உன்னை கொன்னது? சொல்லுடா. பரத் பரத் சொல்லுடா. பரத் பாத்தியா, அண்ணன் சொன்னதை கேட்டியா? அவன் தற்கொலை பண்ணிக்கல, அவனை யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. அம்மா, அண்ணன் லெட்டர்ல என்ன எழுதி வச்சான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்குமா. ஒருவேளை அந்த பொண்ணு ஏதாவது... ஆமா, அந்த பொண்ணு யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? 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 அப்படின்னா நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வரேன். சரிம்மா, கூட்டிட்டு வா. பரத். அம்மா, இவங்கதாம்மா. வாமா. எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா, என் புள்ளதான் என்னை விட்டு போயிட்டா. பரத் இப்படி பண்ணுவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. எங்கள் வீட்டில் ஒத்துக்கலன்றதுனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சோம். ஏம்மா, இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க பரத் கிட்ட என்ன சண்டை போட்டாங்களாமா? இல்லைம்மா, எங்கள் வீட்டில் நாங்கள் லவ் பண்ணுறோன்னு மட்டும்தான் தெரியும். பரத் அவங்க பார்த்தது கூட இல்லை. ஏம்மா இப்படி கேட்குறீங்க? இல்லம்மா, என் புள்ள தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் கோலை இல்லம்மா. அவனை யாரும் ஏதோ பண்ணியிருக்காங்க. யார் என்ன பண்ணாங்கன்னே தெரியலம்மா. சரிம்மா, வீட்டில் என்ன தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஆமா, உனக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்காம்மா? இல்லைம்மா, எனக்கு யார் மேலேயும் அப்படி சந்தேகம் இல்லை. அண்ணனுக்கு வேண்டாதவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸு அண்ணன் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கானா? அப்படி எதுவும் சொன்னதில்லை. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. அம்மா, நீயாம்மா? நீ என்னம்மா இங்க? உங்களை பக்கத்தமா வந்தேன். என்ன பார்க்கவா? என்னம்மா? பரத்தை பற்றி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னம்மா? பரத் தற்கொலை பண்ணிக்கலம்மா, அவனை கொன்னுட்டாங்க. என்னம்மா சொல்ற? இதாம்மா நடந்துச்சு. என்னம்மா சொல்ற? என்னால நம்ப முடியலையேம்மா. நீங்கள் நம்பலனாலும் அதாம்மா நிஜம். பரத் எனக்கு தாம்மா கடைசியாக மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் அவன் மேலே இருந்த கோவத்தில் அந்த மெசேஜை கூட பார்க்கல. அடுத்த நாள் தாம்மா நான் பார்த்தேன். வீட்லேயே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தாம்மா இருந்தேன். ஆனால் அன்றைக்கி சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தேம்மா. அதான் சொன்னேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன். கவி, என்ன வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்க? எங்க அண்ணன் வந்தான்டா. இறந்தவங்க எப்படி உயிரோட வருவாங்க? இல்ல, வந்தான், ஆவியா வந்தான். நான் எங்க அம்மாவை பார்த்தோம். வந்தவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் தற்கொலை பண்ணிக்கல, என்னை கொன்னுட்டாங்கன்னு சொன்னான். யார் கொன்னாங்கன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல, அப்படியே மறைஞ்சிட்டான்.
சரி உங்கள் அண்ணன் ரூமில் போய் எதுவும் தேடிப்பாரு, எவிடன்ஸ் எதுவும் கிடைக்குதான்ட்டு. ம். கவி, என்னம்மா? அண்ணனை யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டியம்மா? இல்லம்மா, நானும் விசாரிச்சுட்டு தாம்மா இருக்கேன். சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. யாருமா? எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களே தான். நம்ம கூட இருக்கவங்க யாருமா? அவன் கூட பிறந்த தங்கச்சியேம்மா. அம்மா என்னம்மா சொல்ற? நீ தாண்டி பண்ணிருக்க, நீ தான் பண்ணிருக்க. இல்லம்மா. இங்க பாருடி, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இனிமேல என்கிட்ட மறைக்க முயற்சி பண்ணாத, ஒழுங்கா சொல்லு. அம்மா, அண்ணனை போய் நான் என்னம்மா பண்ண முடியும்? பொய்யா சொல்றேன், பொய்யா சொல்றேன். சொல்லுடி பாவி, சொல்லு. வேண்டாமா சொல்லு. அம்மா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. அன்னைக்கு ஹேய், முன்னாடியே வந்துட்டியா? நான் வந்துட்டேன். ஏய், புது போனா? எப்ப வாங்குன? நேற்று தான் வாங்கினேன், ஜஸ்ட் 50,000. எப்பறம் நீ மட்டும் மாசத்துக்கு ஒரு ஃபோன் வாங்குற? அவ்வளோ காசு வச்சிருக்கியா? நான் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அதில் வர ப்ராஃபிட்டில் தான் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறேன். ஏய், அப்ப எனக்கும் அந்த பிசினஸ் சொல்லி தரியா? சொல்லி தரலாம், ஆனால் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியே. ஏய், நீ என்ன சொல்றது நான் கரெக்டா பண்ணிடுவேன்டா. ஏன்னா இப்பெல்லாம் எனக்கும் காசு தேவைப்படுது. எங்க வீட்ல காசுன்னு கேட்டாலே அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்குன்னு சொல்லி தரவே மாட்றாங்க. அந்த பிசினஸ் மட்டும் என்னன்னு சொல்ல, நானும் பண்றேன். சரி சொல்கிறேன், ஆனால் இந்த பிஸ்னஸ் பற்றி உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ உன் ஃபேமிலிக்கிட்டே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி என்ன பிசினஸ்? என்னதுடா இது? என்ன மாதிரி பசங்க இந்த உலகத்தை மறந்து சந்தோஷமா வானத்துல பறக்கிறதுக்கு யூஸ் பண்ற பொருள். அப்படின்னா ட்ரக்ஸாடா? இது தப்பில்ல? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா மற்றவங்கள பத்தி கவலையே படக்கூடாது. ஏதாவது போலீஸ் கேஸ்னு பிரச்சனை? இதுக்கு தான் நான் சொன்னேன், இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி. ஏய், இருடா, ஏதோ பிரச்சனை வந்துடாதுல்ல? எந்த பிரச்சனையும் வராது. அதையும் மீறி போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னா கூட இந்த பேக்கில் எப்படி இந்த பொருள் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிரு. அவங்க உன்னை எதுவுமே பண்ண முடியாது. சரிடா, நான் இதை பண்றேன். இதெல்லாம் உன் காலேஜ் பசங்களுக்கு சப்ளை பண்ணிடு. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். சரி, போலாம். கவி, என்னம்மா? என்னம்மா என்ன? ஒன்றும் இல்லைம்மா. சரி சரி, சித்திக்கு உடம்பு முடியலையா, அவன் ஃபோன் வந்துச்சு. நான் போய் ஊரில் 2 நாள் சித்தி கூட இருந்துட்டு வரேன். நீ அண்ணனும் பத்திரமா வீட்டில் இருங்க என்ன? அண்ணனுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு நீயும் சாப்பிட்டு காலேஜ் போயிட்டு வா. நாங்க பத்திரமா தாமா இருப்போம், நீ கவலைப்படாம போயிட்டு வா. சித்தியை கேட்டேன்னு சொல்லு. சரிடா, வீட்டில் பத்திரமா இருங்க என்ன? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. கவி, என்னாச்சு கவி உனக்கு? நீ எதுக்கு உள்ள வந்த? வெளியே போ. நான் யாரும் உள்ள வர சொன்னது? அது என்ன உன் ஃபேஸ்ல வெள்ளை வெள்ளையா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. வெளியே போன்னு சொல்றேன்ல. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன கவி இதெல்லாம்? போதை பொருள் யூஸ் பண்றியா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எத்தனை நாளா நடக்குது இது? இப்பவே நான் அம்மாவை வர சொல்றேன். ஏய், அம்மாட்டெல்லாம் சொல்லாத. அம்மாட்ட மாட்டிக்க போறோம். என்ன பண்றது? என்ன பண்றது? என் தங்கச்சி
ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறா. அதை நான் பார்த்ததில்ல. என்ன அடிச்சிட்டா, எனக்கு என்ன ஒன்று தெரியாது. இது எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிடு ப்ளீஸ். ஹலோ, தீனா, ஏன்டி இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன்? ஏய், உங்கள் அண்ணனுக்கு என்னாச்சுடி? நான் வேணும்னு பண்ணலடா. ஏதோ பதட்டத்துல தெரியாம பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எங்க அண்ணன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். அதை நான் தொடாமலே இருந்திருக்கலாம். இது மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? இப்ப என்ன பண்றது? ஐயோ, எல்லாம் போச்சு. சரி, உங்கள் அம்மா எங்க? அம்மா சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. வர 2 நாள் ஆகும். என்னடா யோசிக்கிற? உங்கள் அண்ணனுக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னீல? ஆமா. அப்போ உங்கள் அண்ணனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடு. சரி. அடி பாவி, நீ செஞ்ச தப்ப மறைக்க அவனை கொன்னுட்டியடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நாசமா போயிடுடி, நாசமா போயிடுவேன். நான் வேணும்னு பண்ணமா. இந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நாமா அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. காலை விடு. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி. உன்னை இன்னமும் இந்த வீட்டுல வச்சிருந்தா என்ன ஏதாச்சும் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. இல்லம்மா, அப்படி சொல்லாதம்மா. போடி. என் மூஞ்சிலே பிடிக்காது, அப்படியே போடி. அம்மா, பரத், பரத், அநியாயமா இந்த பாவி உன்னை கொன்னுட்டாளேடா. அவ வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலை அவளை அப்படி பண்ண வச்சிருச்சு. நான் யார் கையாலமா செத்தேன்? என் தங்கச்சி கையால தானே. எனக்கு சந்தோஷம்தாம்மா. இந்த உண்மை உனக்கு தெரியணும்னு மட்டும்தாம்மா நான் நினச்சேன். தங்கச்சியை தண்டிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. என் விதி முடிஞ்சு. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. தங்கச்சி உங்க கூடவே இருக்கட்டும்மா.